சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். சித்தர்கள் தந்திருக்கிற மானுடம் நலமுடனும் வளமுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வதற்குரிய மார்க்கங்களை எல்லாம் உலகுக்கு எடுத்து சொல்லுகிற ஒரு அரிய பணியை என்னோடு இணைந்து செய்து கொண்டிருக்கின்ற டாக்டர்ஸ் நேரம் ஊடகத்துறையை முதலில் நான் வாழ்த்துகிறேன். ஏன்னா காலம் காலமாக நாம் அறிந்திருந்த பல செய்திகள் மக்களை சென்று அடைவதற்கு உதவுவது சமூக ஊடகங்கள் தான். அந்த சமூக ஊடகங்களிலே இந்த டாக்டர்ஸ் நேரம், டாக்டர்ஸ் பிளஸ், மிஸ்டர் லேடிஸ் போன்ற சில ஊடகங்கள் தான் மக்களுக்கு தேவையான கருத்துக்களை தேடி தேடி எடுத்து சென்று அளித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நான் டாக்டர்ஸ் நேரம் ஊடகத்தை மனமாற வாழ்த்துகிறேன். சித்தர்களின் அருள் உங்களுக்கு என்றும் கிடைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். சித்தர்கள் எதை சொன்னாலும் குழப்பத்தோடு சொல்ல மாட்டார்கள், தெளிவாக சொல்லுவார்கள். சித்தர்கள் சொன்ன சொல்லும் சித்தர்கள் சொன்ன கருத்துக்களும் எந்த காலத்திலும் தவறி போகாது. அதை உருவாக்குவன் தவறாக உருவாக்கி இருக்க வேண்டும், அல்லது பயன்படுத்துகிறவன் முறையாக பயன்படுத்தாமல் இருந்திருக்க வேண்டும். அப்படி அன்றி வேறு எந்த காரணங்களினாலும் சித்தர்கள் சொல்லி இருக்கிற மருத்துவ குறிப்புகள் எந்த காலத்திலும் சோடம் போகவே போகாது. இது சத்தியம். அதற்கு பல செய்திகளை 2011 இருந்து ஊடகத்தில் நான் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன். ஏராளமான மக்கள் அதை பயன்படுத்தி நலமடைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் அந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது டாக்டர்ஸ் நேரம். எனக்கு என்ன ஒரு செய்தி இன்றைக்கு சொல்ல போகிறேன்னா, நிறைய குடும்பங்களில் பிளவுக்கும் நிறைய குடும்பங்களில் பிரிவினைக்கும் காரணமாக இருப்பது வளமான தாம்பத்தியம் அற்றதுதான். வளமான தாம்பத்தியம் என்பது ஆணும் பெண்ணும் நிறைவுறுகிற நேரம் வரையில் உடல் உறவு நீடிக்க வேண்டும். அந்த உடல் உறவு நீடிப்பதற்கு ஆணுடைய உடலில், ஆணுடைய உறுப்பில் திடமும் பலமும் கூடியிருக்க வேண்டும். அதை ஆங்கிலத்திலே அதனுடைய சோகத்தை, அதனுடைய சோர்வை எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்வார். பல காரணங்கள் அதற்கு. ஒன்று, அறியாமல் தெரியாமல் நண்பர்களினால் ஆற்றுவிக்கப்பட்டு கற்றுக்கொண்ட தவறான பழக்கங்கள். இந்த கைப்பழக்கம்னு சொல்லுவான், மாஸ்டர் பேஷன் என்று ஆங்கிலத்திலே குறிப்பிடுவார். இந்த நன்றாக இருக்கிறது என்று அதை செய்ய துவங்கி தனிமை கிடைக்கிற போதெல்லாம் பல முறை ஒரு நாளில் அதை பின்பற்றி அதன் விளைவாக கடைசியில் எரெக்ஷன் அற்றுப்போகிற ஒரு நிலை வந்து விடுகிறது. இது நிறைய இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனில் திருமணமான பின்னர் பெண்கள் பெரிய ஏமாற்றத்துக்கு ஆளாகி நிறைய விலகல், நிறைய டைவர்ஸ், விவாகரத்து ஏற்படுவதற்கு அது காரணமாக இருக்கிறது. இப்போ சித்தர்கள் அந்த காலத்திலேயே பல வகையில் ஆண்கள் நல்ல வீரியத்தோடு இருப்பதற்குரிய அகமருந்துகளையும் புற மருந்துகளையும் உருவாக்கி இருக்கிறார்கள். குறிப்பாக வாசனை திரவியங்களுக்கு ஆண்மையை ஊக்குவிக்கிற ஆற்றல் உண்டு. சந்தனம், சண்பகம், தேமா, திம்பலா, ஆசினி, அசோகு, கோங்கு, வேங்கம், குறவை, அகில் என்று சொல்லுகிற பல வகையான வாசனை ஊட்டுகிற திரவியங்களுக்கு ஆண்மையை மேலோங்க செய்கிற ஆற்றல் உண்டு. இதையெல்லாம் சித்தர்கள் அறிந்திருந்தார்கள். விரைப்புத்தன்மையில் ஒரு நல்ல திடம் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் இந்த பெனட்ரேஷன் will be complete. அப்போ அந்த ஆண் உறுப்புக்கு ஒரு வளத்தை சேர்ப்பதற்கு என்ன செய்வது? பல மூலிகைகளை சித்தர்கள் கண்டார்கள். அவற்றை கையாண்டு நான் ஒரு சித்த மருத்துவ தயாரிப்பை உருவாக்கினேன். அதை முறைப்படி சித்த மருத்துவ உரிமம் பெற்றேன். ஏன்னா ஒரு தொக்கன தைலம், தொக்கனம் என்பது மசாஜ் ஆயில். மசாஜ் ஆயில்னா என்ன? காய திருமேனி தைலம் என்று மசாஜ் தைலத்தை சொல்வார்கள், உடல் முழுக்க தேய்த்து மசாஜ் செய்வதற்கு. அப்படி மசாஜ் செய்கிற தைலத்துக்கு நான் சொன்ன பாருங்க, சந்தனம், சண்பகம், தேமா, தீம்பல, ஆசினி, அசோக, கொங்கு, வெங்கு, குரவம், அகில் போன்ற வாசனை திரவியங்களை சேர்த்து
ஒரு தைலத்தை உருவாக்கி அதை சருமத்தில் தேய்த்தால் சருமம் பொலிவுறும், மேனி மிளிரும். அது ஆண்கள் பெண்கள் இருபாலரும் பயன்படுத்தலாம் என்பதற்காக அந்த தொக்கன தைலத்தை உருவாக்கினேன். பலர் பெண்களும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சருமத்தினுடைய மேனி மிளிர்வதற்காக. ஆனால் அது ஆண்களுக்கு என்ன செய்கிறது என்று பார்த்தால் அதிசயத்திலும் அதிசயம். ஆண்களுக்கு ஆண் உறுப்பை வலுவுறச் செய்கிறது. தொக்கனம் என்பது எண்ணெயை தடவி தேய்த்தல், உருவி விடுதல். அந்த எண்ணெயை தேய்த்து தடவி உருவி விடுதல்னால அந்த எந்த இடத்திலே அது பயன்படுத்தப்படுகிறதோ அந்த இடத்தில் குருதி ஓட்டம் கூடுகிறது. குருதி ஓட்டம் கூடினால் அங்கே ஆக்சிஜனுடைய பாய்ச்சல் அதிகமாகிறது, அங்கே சத்துப்பொருள்களுடைய பாய்ச்சல் அதிகமாகிறது. ஆகையினாலே அந்த உறுப்பு பலம் பெறுகிறது. ஸ்பா இவ்வளவையே வந்திருக்கிறது. கை காலெல்லாம் பிடித்து விட்டு மசாஜ் செய்கிறார்கள், ஆயில் மசாஜ் என்று செய்கிறார்கள். இந்த மசாஜுக்கு அப்படி ஒரு ஆற்றல் இருக்கிறது. அதை மனதில் வைத்து ஒரு மசாஜ் தைலத்தை உருவாக்கினேன். இந்த மசாஜ் தைலம் இருக்கிறது எவ்வளவு ஆற்றல் படைத்தது என்பதற்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்ல முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்றேன், நிறைய சொல்ல முடியும். ஒன்றை சொல்லுகிறேன். என்னுடைய நண்பன், அவனுடைய மகன் நியூ ஜெர்சியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவனுக்கு திருமணம் தஞ்சையிலே ஒரு பெண்ணோடு சேர்ந்து நிகழ்ந்தது. திருமணம் நிகழ்ந்தது. அந்த திருமணம் நடந்த அந்த நாளின் இரவே முதலிரவு நடந்தது. முதலிரவு முடிந்த பின்னால் மகனும் மருமகளும் மகிழ்ச்சியாக இல்லை என்பதை அந்த மகனுடைய தந்தை புரிந்து கொண்டார். மகனை அழைத்து கேட்டார், மகனே முதலிரவு இனிமையாக இருந்ததா? மகன் கொஞ்சம் கண் கலங்கியவாறு சொன்னான், என்னுடைய விரைப்புத்தன்மையில் முழுமை கிடைக்கவில்லை அப்பா. என்னை வந்து அணுகினார், கேட்டார், ஐயோ குடும்பம் வீணா போயிடுங்க, என்ன பண்ணுறது? ஒன்றும் வேணாம், சின்ன பையன், ஒரு புறோபயோக பொருளை கொடுக்குறேன். 40-50 வயது இருந்தால், ஒரு 35 வயதுக்கு மேலே இருந்தால் நான் வேணா அகமருந்துகளையும் கொடுக்கலாம். அகமருந்துகளை கொடுப்பதற்கு முன்னால் ஒரு புறமருந்தை கொடுக்கிறேன், அதை பயன்படுத்த சொல்லுங்கள். இதை எப்படி பயன்படுத்துவது என்பதை நான் சொல்லுகிறேன். அப்படி ஏன்னா வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னா எப்படி பயன்படுத்துவது என்பதுதான். ஒரு நாளைக்கு ஒரு முறையோ அல்லது 2 முறையோ ஆண் குறியின் மீது அந்த இது இஸ் எ ப்ரூஃப். அந்த மானி ஆண் தைலம், மானி என்பது ஆண் குறிக்கு ஒரு பெயர். கிராமப்புறத்தில் ஆடு இருக்கிற போது இந்த மானி போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்பார்கள். இந்த வயதானவர்கள் இந்த மானியை வாங்கி போய் சாப்பிடுவார்கள். ஏன்னா அவருடைய ஆண்மையை அது மேன்மை வரை செய்யும். அப்போ இந்த மானியை ஆண் செய்கிற தைலம் என்று அதற்கு மானி ஆண் தைலம் என்று பெயர் சொல்லினேன். இப்போ அந்த எண்ணெயை, இந்த மானியான் தைலத்தை ஆண் குறியின் மீது தாராளமாக, ரொம்ப சிக்கனம் கருமித்தனெல்லாம் பண்ணக்கூடாது, தாராளமாக தளர்ச்சியாக தளதள என்று எண்ணெயை இந்த மானியான் தைலத்தை தடவ வேண்டும். இந்த மானியான் தைலத்தை தடவி ஒரு 5 முறை ஆண் குறி இப்படி மசாஜ் செய்தால் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சொட்டு கூட எண்ணெய் இருக்காது. ஆச்சரியமா இருக்கும். எண்ணெய் உடம்புல நாம் கூட சேர்க்கிறோம், மேலே எண்ணெய் அப்படியே தான் இருக்கு. இந்த மானியான் தைலத்துக்கு இருக்க ஒரு பண்பு, அந்த எண்ணெயை அந்த மானி உறிந்து கொள்ளும். திரும்ப ஒரு தடவை கொஞ்சம் தாராளமாக எண்ணெயை போட்டு திரும்ப மசாஜ் கொடுங்கள். எந்த அளவுக்கு அது தளர்ச்சி உற்று இருக்கிறதோ அந்த அளவுக்கு 2-3 முறை கூட தாராளமாக மானியான் தைலத்தை போட வேண்டி இருக்கும். அது உறிஞ்சுவதை நிறுத்துகிற வரையில போட்டு தாராளமாக வைத்து தளர்ச்சியாக அதை அப்படி இழுத்தோம்னா ஒரு 50-60 முறை இழுத்த உடனே அந்த மானியனுடைய ஓரப்பகுதியில் புறத்தில் இருக்கிற இரத்த குழாய்கள் தடித்து விம்மி புடைப்பதை உணர்வீர்கள். தட் இஸ் த இண்டிகேஷன் ஃபார் த பிளட் ஃப்ளோ. ஆண்குறி இருக்கிறது, ஆண்குறி தசையால் ஆனது. உள்ளே இருக்கிற இரத்த குழாய்கள் நிரப்பப்படுகிற குருதியினுடைய வேகத்தினாலே அது புடைக்கிறது. அப்போ குருதி பாய்ச்சல் குறைவாக இருந்தால் என்ன உங்கள் டெஸ்டோஸ்டிரோன் லெவல் இருந்தாலும் சரி, என்ன உணவு சாப்பிட்டாலும் சரி, ஃபுல் எரெக்ஷன் கிடைக்க முடியாது. கிடைக்க என்ன பண்ணணும்? இரத்த குழாய்களில் இரத்த ஓட்டம் மேன்மை அடைய வேண்டும். அப்போ ஒரு 150 முறையிலே இருந்து 200 முறை, ஐயோ 200 தடவையா, 200 முறைக்கு ஆசை போறீங்க. 3-5 நிமிடம் கூட ஆகாது. அவ்வளவு நேரம் அதை அப்படி தடவுகிற போது இந்த கார்பஸ் கேவர்னோசம், கார்பஸ் ஸ்பாஞ்சியோசம் என்கின்ற 2 ஸ்பாஞ்சு டிஷ்யூக்களில் ரத்தம் சென்று பாய்வதையும் நகத்தை போன்ற ஒரு விரைப்புத்தன்மை கிடைப்பதையும் நீங்கள் உணர்வீர்கள். நகம் போற அது ஹார்டா இருந்தா அதனுடைய துளைக்கும் தன்மை, பெனட்ரேஷன் பர்ஃபெக்ட். அவன் சொன்னானா,
விரைப்பு வருகிறது, ஆனால் என்னால் நுழைக்க முடியவில்லை. அந்த நுழைகிற அளவுக்கு விரைப்பு இல்லை. இது யங்ஸ்டர்ஸுக்கு நிறைய பேருக்கு இருக்கிறது. கொஞ்சம் 35-40 வயது உள்ளவர்களுக்கும் இது இருக்கிறது. அப்போ அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு சித்தர்கள் கண்டு இருக்கிற தயாரிப்பு தான் மானி ஆண் தைலம். இப்போ அதை அப்படி மசாஜ் செய்து ஒரு நாளைக்கு எத்தனை தடவை செய்வது? பொழுதுக்கு அதே வேலையாக இருக்கக்கூடாது. காலையில் ஒரு தடவை செய்தால் போகிறோம். காலையில் ஒரு முறை, மாலையில் ஒரு முறை, வேணால் 2 முறை இந்த மசாஜ் செய்யலாம். சரி, மசாஜ் ஆயில், the massage oil improves the blood circulation, the blood vessels which flow on the genital organ. As a result, the organ becomes stiff and strong enough to make the penetration. அது மட்டுமல்ல, இந்த 200 முறை கையை இந்த டுவர்ட்ஸ் டிஸ்டல் எண்ட், அடியில இருந்து நுனியை நோக்கி இப்படி அசைக்கிற, திருப்பி அசைத்து விடக்கூடாது. இப்படி அசைக்கிற போது அந்த 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 தைலம் இருக்கிறது, அந்த தைலம் அந்த மேலே இருக்கிற திசுக்களில் இருக்கிற உணர்வை செம்மைப்படுத்துகிறது. செம்மைப்படுத்துகிறது என்றால் அந்த அந்த நுழைத்த உடனேயே விரைப்பு தன்மையினுடைய உச்சத்திற்கு போய் விந்து வெளியாகிவிட்டால் ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன், அதை தடுப்பதற்கும் இது துணை செய்கிறது. அப்போ ஃபார் ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன், எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், இந்த இரண்டுக்கும் ஒரு புற உபயோக தைலமாக இருப்பது மானியான் தைலம். இந்த மானியான் தைலத்தை ஒரு 6-7 வருடத்துக்கு முன்னால் நான் அறிமுகப்படுத்தினேன். ஒரு 50 மில்லி பாட்டிலே போட்டு ரகசியமாக பலர் வாங்கி சென்று கொண்டிருந்தார். இப்பொழுது சமூக ஊடகத்தின் வாயிலாக அது மக்களுக்கு பெருமளவிலே தெரிய வந்து விட்டதனுடைய விளைவு, அவ்வளவு பேர் அதற்கு தேவை இருக்குது என்பதை நானே இப்பதான் தெரியுது. எனக்கு ஆச்சரியமா இருக்குது, இவ்வளவு பேருக்கு தேவை இருக்கிறதா. அதில் ஒருவர் தொலைபேசியில சொன்னார், என்னுடைய அந்த சூப்பர் ஃபோன் சிஸ்டத்தில் இருந்து அந்த அழைப்புகளை அட்டன் பண்ணி அதற்கு பதில் சொல்லுகிறவர்கள் சொன்னார்கள், ஐயா இப்படி பலர் கேட்கிறார்கள், அது என்ன 50 மில்லி தான் இருக்கிறதா, 1/4 லிட்டர் 1/2 லிட்டர் இல்லையா என்று கேட்கிறார்கள் என்று கேட்டார்கள். அவ்வளவு தேவை இருக்கிறதா என்று. என்னன்னா இதெல்லாம் சொல்வதில் எனக்கு ஒன்றும் கூச்சமும் இல்லை, இன்ஃபேக்ட் மகிழ்ச்சி. ஏன்னா இனிமையான முழுமையான தாம்பத்தியம்தான் இல்லற வாழ்க்கைக்கு துணை, இல்லற வாழ்க்கைக்கு உதவுவது. அது இல்லைன்னா எல்லாம் போச்சு. வள்ளுவன் அதை ரொம்ப அழகா சொல்லுவான், செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஓடிவிடும் என்று சொல்லுவான். வள்ளுவனுக்கு கொஞ்சம் குசும்பு அதிகம். எந்த அதிகாரத்திலே சொல்லுகிறான்? உழவு என்கின்ற அதிகாரத்திலே இல்லறத்தினுடைய சிறப்பை சொல்லுகிறான். அன்றாடம் ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தை சென்று பார்த்து அதில் இருக்கிற பயிரை சரியாக பேணாமல் விட்டு விடுவானே, ஆனால் அந்த நிலம் எப்படி அவனுக்கு விளைச்சல் தராமல் போய்விடுமோ, அப்படி அன்றாடம் மனைவியோடு மகிழ்ச்சியாக கணவன் இல்லை என்றால் அவளும் ஓடி விடுவாள். அதுக்கு மேலே அதை நான் சொல்ல முடியாது. செல்லான் கிழவன் இருப்பின், கிழவன்னா விவசாய தலைவன், செல்லான் கிழவன் இருப்பின், நிலத்தை அன்றாடம் சென்று அதில் இருக்கிற பயிரை பேணி பாதுகாக்காத ஒரு விவசாயி இருப்பானே, ஆனால் நிலம் புலந்து நிலம் அவனுக்கு பலன் கொடுக்காமல் போய்விடும். அதற்கு உதாரணம் தான் இல்லாலை போல என்று சொல்லுகிறார். அப்படின்னா எவ்வளவு நுணுக்கம் அதிலே உள்ளே வைத்திருக்கிறான் வள்ளுவன் என்று பாருங்கள். அப்போ மானியான் தைலம் என்பது ஒரு வரப்பிரசாதம். என்ன சைடு எஃபெக்ட்? நோ சைடு எஃபெக்ட். எவ்வளவு நாள் கையாளலாம், எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் கையாளலாம், எந்த வயதிலே கையாளலாம், எந்த வயதிலும் கையாளலாம். திருமணம் ஆனவர்கள், திருமணம் ஆகாதவர்கள், திருமணத்துக்கு முன்னே, திருமணத்துக்கு பின்னே, திருமணம் ஆகி 4-5 குழந்தைகளோடு இருக்கிறவர்கள், 4-5 ஆண்டுகளானவர்கள், 40-50 ஆண்டிலே ஆண் உறுப்பு தளர்ச்சி உற்றவர்கள், இவர்கள் அனைவருக்கும் ஆண் உறுப்புக்கு பலத்தை ஊட்டுகிற ஒரு அற்புதமான படைப்பு தான் மானி ஆண் தைலம். அப்போ இந்த நியூ ஜெர்சியில இருந்து இந்த பையன் சொன்ன செய்தியை அவனுடைய தகப்பனார் வந்து சொன்னார். they are happy in the marital life. திருமண வாழ்க்கையில் அவர்கள் மகிழ்ச்சியாக நிறைவோடு இருக்கிறார்கள். உலகம் முழுக்க இந்த செய்தி பரவி கொண்டிருக்கிறது. ஊடகத்தினுடைய பலம் அதுதான். ஊடகம் உண்மை செய்தியை உலகுக்கு அளித்தால், இப்போ நான் சொல்றேன், ஒரு வாங்கி பயன்படுத்தி பாட்டு அது எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்கன்னு சொன்னால் அடுத்தவர் வாங்குவாரா?
ஆனால் இப்பொழுது என்ன, வாங்கியவர்களே திரும்பி திரும்ப வாங்க துவங்கி விட்டார்கள். அதுதான் ஒரு முறை அறிமுகம், மறுமுறை அது விளம்பரம், யார் மூலமாக, பயன்படுத்தியவன் மூலமாக. அப்படிப்பட்ட செல்ஃப் அட்வர்டைசிங் ப்ராடக்டாக மாறி இருப்பது மானி ஆண் தைலம். தமிழ் கூறும் நல்லுலகம், உலகெங்கும் வாழ்கிற தமிழ் சமூகம் வளமான இல்லறத்தை துய்ப்பதற்கு துணை நிற்பது மானி ஆண் தைலம். எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது, எனக்கு பிபி இருக்கிறது, இதை நான் பயன்படுத்தலாமா? யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். ஒரு நாளைக்கு எத்தனை முறை பயன்படுத்தும்? 2 முறை ரொம்ப சரிந்திருந்தால் 2 முறையில் 1 முறை போதும். எவ்வளவு நாள்? ஒரு 3-4 மாதங்கள் பயன்படுத்தினாலே உனக்கு நல்ல ஒரு முழுமை கிடைத்துவிடும். தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டிருந்தால் இந்த உறுப்பு பலம் பெறும், வளம் பெறும், அதனுடைய சக்தி கூடும். ஏன்னா மசாஜிங், இந்த மசாஜிங் என்று ஒன்று இப்படி இருக்கிறது என்பதே கூச்சப்பட்டு கொண்டு சொல்லாது விட்டார்களோ அல்லது தெரியாமல் சொல்லாது விட்டார்களோ. இந்த வாசனை திரவியங்களுக்கு இப்படி ஒரு சக்தி இருக்கிறது என்பதை சித்தர்கள் எப்படி கண்டார்கள் என்பது தெரியவில்லை. அகிலுக்கும் சந்தனத்துக்கும் சண்பகத்துக்கும் தேமாவுக்கும் தீம்பலாவுக்கும் இவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறது. இப்போ ஒரு மிருதங்கம் செய்கிறார்கள், பலாமரத்திலே மிருதங்கம் செய்வார்கள். ஏன்னா பலாமரத்திலே செய்த மிருதங்கம் தான் அந்த இசை ஓசையை சரியாக தரும். ஒரு நுகத்தடி செய்ய வேண்டும், நுணாமரத்திலிருந்து நுகத்தடி. எல்லாவற்றையும் தமிழன் அறிந்து அறிந்து ஆராய்ந்து ஆராய்ந்து கண்டு உலகுக்கு சொல்லி போய்விட்டான். இனி சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. இப்படி ஒவ்வொரு மரத்திலே இவ்வளவு ரகசியம் இருக்கிறது என்பதை எப்படி கண்டுபிடித்தான்? அகிலில் இவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது என்பதை எப்படி கண்டுபிடித்தான்? நாயுருவிலும் தூதுவளையிலும் இவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது என்பதை எப்படி கண்டுபிடித்தான்? இந்த மூலிகளை எல்லாம் சேர்த்து காய்ச்சுவதில் இருக்கு. இந்த காய்ச்சற முறை செய்முறை உங்களுக்கு நான் ஏன் சொல்லலைன்னா, உங்களால் செய்யவே முடியாது. ஏன்னா தெர்மோ ரெகுலேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 100 டிகிரிக்கு மேல் அதை கொதிக்காமல் இந்த 100 டிகிரி டெம்பரேச்சர்லேயே அதை மெயின்டைன் பண்ணி காய்ச்சி கடைசியில் சிறுதீயாக வைத்து ஒரு 100ல் இருந்து கொஞ்சம் கூடிய உடனே மெல்ல அது ஒரு 100, 105, 110 டிகிரிக்கு போகணும்னு நிறுத்திவிடணும். அதுக்கு மேலே போய்விட்டால் அதில் இருக்கிற ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் டெஸ்ட்ராய் ஆகிடும், பழுதடைஞ்சு போயிடும், தீஞ்சு போயிடும். இப்போ இதையெல்லாம் சித்தர்கள் எப்படி செய்தார்கள்னா, காய்ச்சுகிற முறையில் தீயினுடைய அளவை வைத்து அதை தீர்மானித்தார்கள். இப்போ சயின்ஸ் வந்து விட்டு டயோடு இருக்கிறது, அதை அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டால் அது எத்தனை டிகிரி டெம்பரேச்சர் என்று காட்டுகிறது. இப்போ தைலம் செய்கிறபோது ஒவ்வொரு வீட்டிலையும் இப்படி டயோடு வாங்கி வச்சுக்கிட்டு தைலத்தை காய்ச்ச முடியுமான்னா காய்ச்ச முடியாது. இதை சொல்லுவதிலே பயனில்லை. அதனாலே பொருள் இருக்கிறது, பயன்படுத்துவது உங்கள் கையில் இருக்கிறது. இந்த மானியான் தைலத்தை எத்தனை முறை ஒரு நாளைக்கு தேய்க்கலாம்? அவசியம் இருந்தால், அதிகமாக பாதிப்பு இருந்தால் காலை மாலை 2 வேளை தேய்க்கலாம். அப்போ ஒரு கேள்வி வரும், காலையில் குளிக்கிறதுக்கு முன்னே தேய்ப்பதா, குளிப்பதற்கு பிறகு தேய்ப்பதா? இந்த தைலம் துர்நாற்றம் அற்றது, நன்மனம் உடையது. இப்போ இதை தேய்க்கிற போது நான் சொன்னேன், முதல்ல போட்டால் மறைஞ்சு போகிறது, இழுத்து கொள்ளுகிறது. 2வது போட்டால் மறைஞ்சு போகிறது, இழுத்து கொள்ளுகிறது. 3வது போட்டால் தான் இது தங்குகிறது. இப்போ அந்த திசுக்கள் அதை உறிந்து விடுவதனாலே மேலே கசகசவென்று இருக்கவே இருக்காது. குளிக்கணுன்ற அவசியம் இல்லை, குளித்து விட்டும் போடலாம், குளிப்பதற்கு முன்னரும் போடலாம், அதனால ஒன்றும் பாதிப்பே இல்லை. ஆனால் குளித்து விட்டு போடுவது பல நேரங்களில் சிலருக்கு கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ குளிப்பதற்கு முன்னே போடலாம். போட்டு எவ்வளவு நேரம் கழித்து குளிப்பது? ஒரு 15 நிமிடம் அல்லது 20 நிமிடம் கழித்து குளித்து விடலாம். குளிக்கிற போது திரும்ப நிறைய சோப்பு போட்டு தேய்த்து அந்த எண்ணெயை முழுதும் வெளியில் எடுத்து விடாதீர்கள். மெல்ல கொஞ்சம் போட்டு தேய்த்து குளித்தா போதும். அடுத்தது, இந்த தைலத்தை தேய்த்து விட்டு தாம்பத்தியம் கொள்ளலாமா? அப்படி ஒரு கேள்வி வரும். பலர் மாலை நேரத்தில் இரவு உறங்கப் போவதற்கு முன் இந்த தைலத்தை தேய்த்து மசாஜ் செய்துவிட்டு முழுமையான விரைப்பை பெற்று அப்படியே உடலுறவு கொள்வது நன்றாக இருக்கிறது என்று அனுபவத்தில் சொல்லுகிறார்கள். அதில் சைடு எஃபெக்ட் வருமா? ஒரு சைடு எஃபெக்டும் வராது. ஏன் சைடு எஃபெக்ட் வராது? அதில் இருப்பதெல்லாம் வாசனை திரவியங்கள். அவைகளில் இருந்து தயாரிக்கப்படுவதனால அதில் எந்த சைடு எஃபெக்டும் வரவே முடியாது. எவ்வளவு கால உபயோகத்தினாலும் எந்த கெடுதியும் வராது. அப்படி என்ன சித்தர்கள் ஒன்றை உருவாக்குகிறார்கள் என்றால் அவர்கள் அப்படி அசட்டுத்தனமாக எதையும் செய்ய மாட்டார்கள், அவ்வளவு யோசித்து செய்திருக்கிறார்கள். அதனால
இதை பற்றி எந்த விதமான குழப்பத்துக்கும் ஐயத்துக்கும் அவசியமில்லை, தேவையில்லை. தமிழ் கூறும் நல்லுலகம் தாம்பத்தியத்தில் தலை சிறந்து விளங்க மானியான் தைலம் துணை நிற்கும். நன்றி, வணக்கம்.